ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாரத் டெக்னோ தமிழ். நான் உங்கள் பாரத். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடிய கிரியேட்டர் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நீங்கள் என்ன யாரும் இன்ஸ்டா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். உடனே ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்போ தான் நம்ம எதனா ஒரு நியூ ஃபீச்சர் சொல்லும் போது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே வாங்க இன்றைக்கான என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டமில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10ல் அதில் வந்து இன்றைக்கி வந்து சவுண்ட் அப்படின்ற ஒரு டேபில் என்ன இருக்க போகிறோம். இப்போ சிஸ்டமுக்குள்ளே போகலாம். சிஸ்டமில் உள்ள போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதை நீங்கள் இன்னும் யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த சவுண்ட் டேபில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சவுண்டு டேபில் வந்து அவுட்புட் வைஸ் அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வைஸ் அப்படின்றது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து பல அவுட்புட் வைஸ் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்கள் சிஸ்டம்லேருந்து ஒரு சவுண்ட் வந்து எந்த டிவைஸில் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து மைக்ரோஃபோன் இன்சர்ட் பண்ணுறேன்னா, அதாவது என்னுடைய ஹெட்ஃபோன் வந்து இன்சர்ட் பண்ணுறேன்னா அது ஹெட்ஃபோன் வந்து காமிக்கும். இதே நீங்கள் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணணும், அதோட இது காமிக்கும். இதே வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறீங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஹெட்ஃபோன் வந்து வேணும்னா ஹெட்ஃபோன் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்பீக்கர் வேணால் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூடூத்னா ப்ளூடூத் பண்ணியிருக்கேன். அதனுடைய வால்யூம் வந்து கீழே உங்களுக்கு இருக்கும். அதை எவ்வளோ வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரீநேம்னு ஒரு டேப் இருக்குது. வேணால் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்து முக்கியமானது டிசேபிள். இப்போ வந்து சில டிவைஸ்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து காமிக்காது. ஏன் காமிக்காதுன்னா அது டிசேபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை மறுபடியும் எப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து பல வழிகள் ட்ரை பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இப்போ நான் ஹெட்ஃபோன் எனக்கு வந்து டிசேபிளாக இருக்குது, நான் வந்து அதை வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன்னா எனக்கு அப்பயும் காட்டாது. நீங்கள் அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணலாம், அப்பயும் காட்டுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து மறுபடியும் செக் பண்ணி இப்போ என்னுடைய ஹெட்ஃபோன் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், நான் அப்பயும் காமிக்கல. ஸோ வந்து நான் கீழே வந்து ட்ரபுள் ஷூட் கீழே மேனேஜ் டிவைஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டிசேபிள் டிவைஸ் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா அது அவுட்புட் டிவைஸில் எனேபிள் ஆகிடும். இதுதான் மேனேஜ் டிவைஸில் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதை அகைன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் அதர் ப்ளூடூத் டிவைசஸ் காமிக்கும். உங்களுக்கு கீழே அதே மாதிரியே வந்து சிஸ்டமுக்கும் கீழே வந்து ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் வந்து ஸ்பிளாட்டில் சவுண்டு. இதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க, டால்மி ஆடாம்ஸ், அதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது சவுண்ட் வந்து நல்லா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போடுறதும் நார்மலாக ஸ்பீக்கரில் கேட்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து அந்த விண்டோஸ் சோனிக் ஃபார் ஹெட்ஃபோன்ஸ் அதில் நீங்கள் செட் பண்ணும்போது வந்து இப்போ நான் செட் பண்ணிவிட்ட உடனே எனக்கு வந்து இந்த சவுண்டோட குவாலிட்டி வந்து எனக்கு வந்து பெட்டராக, அதாவது பேஸ் வந்து அதிகமாக வச்சு கிடைக்கும் எனக்கு. அதுலேயே வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் இருக்குது. அதாவது ஒன் சைடு வந்து லெஃப்ட் இயர் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து கம்மியாக கேட்குதுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் கீழே இருக்குது. நான் வந்து ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொருடைய டிவைஸஸ்க்கும் அவுட்புட் டிவைஸஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இதனுடைய வேல்யூஸை வந்து. அதே மாதிரி இதில் வந்து இந்த ஸ்பைடர் சவுண்ட் வைக்க முடியாது, ஏன்னா ஸ்பீக்கரில் கேட்குறது வந்து ஒரு யூஸும் இருக்காது. ஸோ நான் வந்து பேலன்ஸ் வந்து 100ல் வச்சுட்டு நான் வந்து பேக் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரபுள் ஷூட்ன்றது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. அதுவும் உங்களுடைய அந்த அவுட்புட் டிவைஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அது உங்களுக்கே சொல்லும். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அது செக் பண்ணி முடிச்சு என்ன ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து என்னென்ன காமிக்குதுன்னா வந்து எந்த டிவைஸை வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, டிஜிட்டல் ஆடியோ, அதாவது HDMI மூலமாக நீங்கள் ஆடியோ கேட்குறீங்கன்னா அதனுடைய இது காமிக்குது. அதுக்கப்புறமா ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர், இது மூணும் காமிக்கும். நம்ம வந்து எது தேவையோ, நம்ம ஹெட்ஃபோன் வேணுமோ இல்லை எது வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய சிஸ்டம் தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து அதோட ப்ராப்ளம்ஸ் டிடெக்ட் பண்ணுது. உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்க மாட்டேங்குது, அதாவது
நல்லாவே இருக்க மாட்டேது கேட்குறதுக்கு. அதில் வந்து சிஸ்டம் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றத சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ண சொல்லுது. நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ளேஸுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ளேஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, அந்த இருக்கிற செக் பாக்ஸில் வந்து ஏதாவது உங்களுடைய செக் பாக்ஸ் வந்து டிக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்து ஓகே பண்ணுறேன். எந்த வந்து எல்லாமே வந்து அன்டிக்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து எனக்கு ஃபிக்ஸ்டுன்னு மெசேஜ் காமிச்சிட்டு ஓகே இப்படி தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்கள் டிவைஸ், அதாவது அவுட்புட் டிவைஸ் வந்து ப்ராப்ளம் வந்தால் இப்படி தான் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க. கீழே மேனேஜ் டிவைஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதாவது எந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்கும், டிசேபிள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தான் வந்து அவுட்புட் டிவைசஸ். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து இன்புட் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா, அப்போ வந்து எந்த டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதாவது ஹெட்செட்டில் இருக்கிறதா இல்லை வந்து உங்களுடைய இது சிஸ்டமில் இருக்கிறது. இப்போ நான் சிஸ்டம் செலக்ட் பண்ணால் சிஸ்டமில் வந்து நான் ஏதாவது பேசும்போதோ என்னுடைய கீழே இருக்கிற அந்த மைக்ரோஃபோன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதே நீங்கள் வந்து ஹெட்ஃபோனுக்கு நீங்கள் மாற்றும் போது வந்து, இப்போ நான் ஹெட்ஃபோனுக்கு மாற்றுறேன்னா ஹெட்ஃபோனில் நான் மாற்றும் போது வந்து அதில் நான் வந்து ஏதாவது பேசும்போதோ இல்லாத சவுண்டு க்ரியேட் ஆகும்போதோ அதில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது வந்து உங்களுடைய ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோன் வேல்யூ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஹெட்ஃபோன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து நான் சிஸ்டமில் நான் பார்க்குறேன்னா சிஸ்டம்லேயும் எனக்கு வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இப்போது ஒருவேளை இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கீழே இருக்க அதே மாதிரி ட்ரபிள் ஷூட் நீங்கள் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அது ஏதாவது ப்ராப்ளம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ட்ரபிள் ஷூட் கிளிக் பண்ணும்போது வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து டிடெக்ட் பண்ணும். வந்து என்ன காமிக்குதுன்னா அதே மாதிரியே மேலே இருக்கிறது வந்து என்னுடைய ஹெட்ஃபோனு, கீழே இருக்கிறது வந்து என்னோடய சிஸ்டம் டிஃபால்ட்டு. இப்போ நான் சிஸ்டம் டிஃபால்ட்டு வேணும் எது உங்களுக்கு நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னுடைய சிஸ்டம் இதே வச்சுட்டு நான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணுது. இப்போ வந்து டிடெக்ட் பண்ணி முடிச்சு எதாவது எரர் இருந்ததுன்னா அப்ளை திஸ் ஃபிக்ஸ் அப்படின்ட்டு காமிக்கும். நீங்கள் அதை ஃபிக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா அது எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் போயிடும். இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டிவைஸ் வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு இப்போ வந்து ஃபிக்ஸ்டுன்ற மெசேஜ் காமிச்சிடுச்சு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதனால் இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு டிவைஸ் உங்களுக்கு இன்புட் டிவைஸ் வந்து ஒர்க் ஆகலாம். நீங்கள் இப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி அதோடைய மால் ஃபங்க்ஷனை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதே மாதிரியே மேனேஜ் யுவர் டிவைஸ் இருந்ததுன்னா எந்த டிவைஸ் நீங்கள் எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட்டுன்றது வந்து உங்கள் சிஸ்டம் டிவைஸ் வந்து நீங்கள் அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட்டுன்ற சவுண்டு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிலே வந்து நான் ஹெட்ஃபோன் செலக்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஹெட்ஃபோனுடைய டிவைஸஸ்லாம் வந்து காமிக்குது. இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸில் இருக்குது. அதே மாதிரியே டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் அது டிசேபிள் அஸ் வெல் அஸ் அந்த அவுட்புட்டில் இருந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அட்வான்ஸ்டு சவுண்ட் ஆப்ஷன். இதில் என்ன இருக்குன்றதுனா இப்போ வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு சவுண்டுக்கு வந்து ஸ்பெசிஃபையாக நீங்கள் ஒரு ஆப்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபையாக சவுண்ட் செட் பண்ணுவீங்களே அந்த மாதிரி தான் தெரியும். இதில் வந்து ஆப் வால்யூம் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக வந்து உங்களுடைய காமனாக வந்து இருக்கிற ஆப்ஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மைக்ரோஃபோனோ ஸ்பீக்கரோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓவரால் இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து இது வந்து சிஸ்டம் சவுண்ட்ஸு. அடுத்து வந்து ஷேர்எக்ஸ் அதுன்றது ஒரு ஆப். அந்த அப்ளிகேஷனில் எனக்கு எவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டில் இருக்குது இன்புட் இன்புட்ஸ் அந்த ஷேர்எக்ஸ் அதில் மட்டும் எனக்கு வந்து சிஸ்டம்னும் காமிக்குது அண்ட் ஹெட்ஃபோன்ஸும் காமிக்குது. இதெல்லாம் தான் சவுண்டில் இருந்த செட்டிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே கிரியேட்டரை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.